வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள 6 ஆசனங்களில் 3 ஆசனங்களை வென்ற தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணம் தன்மான பிரச்சினையாக மாறியுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. அவற்றில் கணிசமான அளவில் வெற்றி பெறாவிட்டால் அவர்களுக்கு மானம் போவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் தான். காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களே எம்மை ஆதரித்தார்கள் என்று தென்னிலங்கை முழுவதும் பிரச்சாரம் செய்தது தேசிய மக்கள் சக்தி. உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் தேசிய மக்கள் சக்தியை யாழ்ப்பாணத்தில் கவிழ்த்துவிட்டால் அதை வைத்து பிரச்சாரம் செய்ய எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. அதற்காக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஜெயித்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யவா முடியும்? தேசிய மக்கள் சக்தியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சலூனில் பக்கத்து ஆசனத்தில் அமர்ந்திருந்தாலும் யாழில் பலருக்கு அவர்களை அடையாளம் தெரியாது. அவர்களாகவே முன்வந்து ஒரு வணக்கம் போட்டு நான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் கூட பொதுமகன் அவரை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு சும்மா தமாஷ் பண்ணாதீங்க, வந்தமா தலைமுடியை வெட்டினமா போனமா என்று கூறிவிட்டு கையில் இருந்த பேப்பரில் சினிமா பகுதியை படிக்க தொடங்கி வருவார். அந்த அளவுக்கு அவர்கள் பிரபல்யமாக உள்ளார்கள். பிரபல அமைச்சர் பிமல் ரட்நாயக்க வந்தால் கூட அவரையே யாழ்ப்பாணத்தில் அடையாளம் தெரியாது. யாழ் மக்களுக்கு தெரிந்த முகங்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் முகங்கள் மாத்திரமே. அதனால் முதலில் ஜனாதிபதி அனுரவின் யாழ் விஜயம், அடுத்து இப்போது பிரதமர் யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். அவரோடு தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூடவே சென்று தலையை காட்டுகிறார்கள். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களா அல்லது பிரதமருடன் வந்த பாதுகாப்பு அதிகாரிகளா என்ற சந்தேகம் கூட பலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுழிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். இன்று பிற்பகல் 2 மணியளவில் யாழ் சுழிபுரம் வலக்கம்பரை முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். குறித்த கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், சண்முகநாதன், ஸ்ரீபவனாந்த ராஜா, கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். 3வது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணம் செய்த கார் சாவகச்சேரி தனக்கிளப்பு பகுதியில் ஒரு லோரியுடன் மோதி வயலுக்குள் பாய்ந்து விட்டதில் அவர் வைத்தியசாலையில் உள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதனை அடுத்து இன்று மதியம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஆசிரியர் கலாசாலையில் புனரமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்த பின்னர் பிரதமர் அங்கு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவானந்த ராஜா ராஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ஆசிரியர் கலாசாலை அதிபர் லலீசன் மற்றும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கிற்கு வருகை தந்துள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். யாழில் இந்து கல்லூரி அதிபருடன் கலந்துரையாடிய அவர் பாடசாலை கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் மாணவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இன்று மாலை சுழிபுரம், ஏழாலை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதிகளுக்கு சென்றும் மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார். நாளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் விஜயம் செய்ய போவதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ் இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவருமான அர்ஜுனா கூறிய போது, பிரதமர் ஹரிணி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்ததற்கு பின்னால் அரசியல் செயற்பாடுகள் இருக்கின்றன. அனுர அரசாங்கமானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலால் சரியாக பயந்துள்ளது. என்னுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு கூட அனுர அச்சம் கொண்டார். இவர்கள் இப்போது குறிவைப்பது யாழ் பல்கலைக்கழகம், வல்வெட்டித்துறை, சாவகச்சேரி, சுழிபுரம் போன்ற இடங்களை தான். இந்த திட்டமிட்ட செயல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தான் காரணம். அனுர அரசாங்கத்தினுடைய தோல்வி யாழ்ப்பாணத்தில் ஏற்படலாம், மட்டக்களப்பில் கை வைப்பதும் பார்க்க முடியாது. அனுர அரசாங்கம் 159 எம்பிக்களை வைத்திருந்தாலும் பெரிய தலைவலிதான் யாழ்ப்பாணம்.
யாழ்ப்பாணத்தில் ஆளும் கட்சியை சேராத 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளோம். ஜனாதிபதியும் பிரதமரும் அடிக்கடி யாழ்ப்பாணத்தில் தலையை காட்டினால்தான் வாக்கு வாங்க முடியும், இல்லையென்றால் கஷ்டம். பிரதமரின் வருகை மற்றும் ஜனாதிபதியின் வருகையிலும் அரசியல்தான் உள்ளது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் படித்த மக்களுக்காக வேலை செய்கின்ற ஒருவரை தெரிவு செய்யுங்கள். நான் ஒருவனே கத்துவதால் எதுவும் மாறாது. இதில் நாங்கள் வெற்றி அடையவில்லை என்றால் பாரிய குழிக்குள் தான் விழுவோம். சரி, யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு என்ன நடந்தது? நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் இன்றைய தினம் இந்த விபத்து நடந்துள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வயலுக்குள் பாய்ந்து விபத்து சம்பவித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரது உதவியாளர் மற்றும் வாகனத்தின் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி தனது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்து கருத்து தெரிவித்த அர்ஜுனா எம்பி, உனக்காக என் மனம் துடித்துக் கொண்டிருக்கும். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு மருத்துவனாக இறைவனிடம் என்னுள்ளம் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அரசியல் வேறு, மனிதாபிமானம் வேறு. மற்றொரு பக்கத்தில் அரசியல் அது பாட்டுக்கு நடக்கிறது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் உள்ள திஸ்ஸராஜ மகா விகாரையை இடிப்பதாக மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜகத் டயஸ் கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாக தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி அனுர கூறியதை போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். அத்தோடு விகாரையை உடைக்க வேண்டும் என தான் கூறியது இனவாத கருத்துக்கள் என்றும் சட்டம் அனைவருக்கு பொதுவானது என்ற அடிப்படையில் இதுவே தீர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் நேரத்தில் விகாரை விவகாரத்தை திசை திருப்ப வேறு எதையாவது கொண்டு வருவார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.